Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Everyone is invited to put their phones off. அனைத்து பக்தர்களும் தயவு செய்து அவங்களுடைய ஃபோன்களை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. And if you don't want to accept the invitation, then everyone is ordered to put their phones off. அப்படி நான் சொல்றதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத பட்சத்தில் அதை நான் வந்து கட்டளையாகவே வந்து கூறுகிறேன். அதை வந்து தயவு செய்து ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. Did you update? Oh, all right. Well, of course we have plenty of unwanted noise from another source which is not within our control. நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் பல்வேறு விதமான சப்தங்களும் வெளியில இருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. But the phones are within our control, so we should kindly put them off. ஆனால் நம்மளுடைய ஃபோன்கள் எல்லாமே நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. ஸோ அட்லீஸ்ட் குறைந்தது அந்த காரணத்திற்காவது அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம். For the duration of the talk. Did you download that? You got it. Okay. So continuing talking on Sri Vishnu Sahasranama. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றி இப்பொழுது தொடர்ந்து பேச போகின்றோம். And the next name I'm talking about is Kim. நான் பேசக்கூடிய அடுத்த பெயர் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் கிம். Maybe those of you who know Sanskrit a little bit, you must be familiar with this word. யாருக்காவது கொஞ்ச அளவாவது சமஸ்கிருதம் வந்து தெரிந்திருந்தால் அவர்களுக்கு இந்த வார்த்தையை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. It comes up repeatedly in all shastras. பெருவாரியான சாஸ்திரங்கள்ல இந்த வார்த்தை வந்து பலமுறை வந்து தோன்றி இருக்கின்றது. For instance, in Bhagavad Gita, Kim Tat Brahma Kim Adhyatmam Kim Karma Purushottama, etc. உதாரணத்திற்கு பகவத்கீதையில் இந்த கிம் தத் பிரம்ம கிமத் ஆத்மா இந்த ஸ்லோகத்திலும் வந்து இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. So the common meaning of it is what translates into English as what. பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்றது தான் கிம் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம். And it comes up in Vishnu Sahasranama as name 735 in the version that I'm following. நான் பின்பற்றக்கூடிய அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த நாமம் 735வது நாமமாக வந்து தோன்றுகின்றது. It's generally not considered a name. பொதுவாக இது ஒரு பெயராக வந்து கருதப்படுவது கிடையாது. In common Sanskrit usage. பொதுவான அந்த சமஸ்கிருத உபயோகத்தில் it in English it can be a name actually in English culture. Kim, Kimberly. ஆங்கில கலாச்சாரத்தில் இந்த கிம் அப்படின்ற வார்த்தை ஒரு பெயராக பல இடங்களில் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. Prior to this we've had names like which are equivalent to he, you, who. இதற்கு முன்னாடி பல பெயர்கள் வந்தது. அதாவது அவர், நீங்கள், யார் அப்படின்ற பல்வேறு அர்த்தங்கள் கொண்ட பெயர்கள்லாம் வந்திருந்தது. Now we have what. இப்பொழுது நமக்கு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பெயருடைய அர்த்தம் என்ன. So all these he, you, all we like to think of everything in terms of ourselves. பொதுவாக அவர் இல்ல நீங்கள் அப்படின்னு சொல்றச்ச நம்மளுடைய இதிலே வந்து நம்மளுடைய சிந்தனையிலே சிந்திக்கின்றோம். Who is the person you consider the best? நீங்கள் எந்த நபரை மிக சிறந்த நபராக வந்து கருதுகிறீர்கள்? Who is the person you like the most? எந்த நபர் உங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமான நபராக இருக்கிறார்? For most people the answer will be me. பெருவாரியான நபர்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா நான் தான் அப்படின்ற ஒரு பதில் தான் இருக்கும். Or we may project onto some
imaginary hero. அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து ஏதோ நம்மளுடைய கற்பனையில் ஒரு கதாநாயகனை வந்து நினைத்துக் கொள்வோம். Just like yesterday, Kodandaram was trying to remember the Tamil word for hero. உதாரணத்திற்கு நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கோதண்டராமன் வந்து ஹீரோ அப்படின்ற வார்த்தைக்கான தமிழ் வார்த்தையை வந்து அவர் வந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார். The word had been given in Sanskrit Veera. அதற்கு சமஸ்கிருதத்தில் கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தை வந்து வீரன். So then he couldn't remember, so he just said hero, and said everyone in Tamil, they all know this word. But then I said, no, that's for cinema hero. That's a translation of Nayaka, which means a leader, and also in drama, from traditional Natya Shastra, drama means the main figure or the hero of a drama, but he may not necessarily be a heroic. Mostly they are heroic persons. Can be a heroine also, as in Abhigya Shakuntala, one of the most famous traditional dramas which no one knows anything about nowadays because people watch Tollywood cinema. Is it Tollywood Tamil? It's Collywood. Here it's Collywood. Tollywood is in Hyderabad, is it? நேத்து அந்த ஹீரோ These useless things I learned by living in India. நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹீரோ அப்படின்ற வார்த்தைக்கு வந்து நான் வந்து சினிமா ஹீரோவை பற்றி நான் வந்து சொன்னேன். ஆனால் வந்து அந்த சினிமா ஹீரோ வந்து உண்மையிலே ஹீரோ கிடையாது. அதோடைய வார்த்தை என்ன அப்படின்னா நாயகன், அதாவது ஒரு கதையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இல்லது வந்து முக்கியமான ஒரு நபர் அப்படின்றது ஒரு அர்த்தம். ஆனால் வந்து நேற்று நான் சொன்ன அந்த வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா வீரன். ஸோ இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நபர்கள் படத்தில் நடிக்கக்கூடிய நபர்கள் ஹீரோவாக இருந்தாலும் கூட அவர்கள் உண்மையிலே வீரனாக இருக்க வேண்டும்ன்ற அவசியமும் இல்லாமல் இருக்கின்றது. So it's very common that people, when they think of someone great and wonderful, they put their attention on some hero, like Rajnikant here in Tamil Nadu, or before, or maybe a political, just like Karunanidhi and Jayalalitha. Now I guess they're fighting in hell somewhere. Oh, I shouldn't say that. But in heaven. I don't know what heaven, but பொதுவாக வந்து ஹீரோ அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய தலைவனை, ஒரு பௌதிகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நபரை அப்படி வந்து நினைக்கிறாங்க. உதாரணத்திற்கு மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரஜினிகாந்தை வந்து தன்னுடைய தலைவனாக வந்து நினைக்கிறார்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து தங்களுடைய தலைவராக நினைக்கிறாங்க. உதாரணத்திற்கு கருணாநிதியோ இல்லை வந்து ஜெயலலிதாவையோ அவங்க வந்து தலைவனாக வந்து நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் வந்து தலைவர்கள் வந்து கிடையாது. இப்போ அவங்க எங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நரகத்தில் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அதை நான் வந்து சொல்லக்கூடாது. மேபி சொர்க்கத்தில் கூட சண்டை போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அது எந்த சொர்க்கம் தான் தெரியல. In this village area, they mostly keep cows, not goats, isn't it? You don't see goats around here much. Translate? இந்த கிராமத்தில் வந்து in this particular area, இந்த கிராமத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக மக்கள் வந்து பசுக்களை வந்து பராமரிக்கிறார்கள். அதிக அளவில் வந்து ஆடுகளை வந்து பராமரிப்பது கிடையாது. When you see goats, they often, the males, they'll lock their horns together and fight. ஏன்னா பொதுவாக நீங்கள் வந்து ஆடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அதில் அந்த ஆண் ஆடுகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட கொம்புகளை வந்து முட்டிக்கொண்டு எப்போவுமே வந்து சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும். Sometimes I think when I see that, that must have been the two local political leaders previously. இப்படிப்பட்ட அந்த ஆடுகளை வந்து இவ்வாறு முட்டிக்கொண்டு சண்டை போடுவதை வந்து பார்க்குறச்சே எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா ஒருவேளை முந்தைய பிறவியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் தலைவர்களாக எதிரெதிர அரசியல் தலைவர்களாக கூட இருந்திருக்கலாம்னு தோணுது. Just like we sing every morning for Prabhupada, Janme Prabhu say, he's every life, every birth he's my master. நம்ம வந்து அதிகாலையில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பாடலை வந்து பாடுகின்றோம். ஜென்மே பிரபு செய், ஒவ்வொரு பிரிவிலுமே நம்மளுடைய எஜமானர்
இவர்தான். So maybe if we have a very strong hatred for someone, it may be janme janme shatru se. We may have our enemy life after life. ஒருவேளை யார் மீதாவது நமக்கு அதிகமாக எதிரித்துவம் இருந்தது அப்படின்னா ஜென்மே ஜென்மே சத்ருசே அந்த நபர் ஒவ்வொரு ஜென்மமும் நம்மளோட எதிரியாகவும் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. Anyway, I'm deviating here from the topic. I digress. That's the word. I'm digressing from the topic. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அந்த தலைப்பை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். Srila Prabhupada often made this point that people have the tendency to worship. ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்துகிறார். பொதுவான மக்களிடம் யாரையாவது ஒருத்தரை வந்து வழிபட வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து எப்பொழுதுமே இருக்கின்றது. That tendency to worship is properly directed toward Krishna. ஆனால் அந்த வழிபடக்கூடிய அந்த எண்ணமானது கிருஷ்ணரிடம் திரும்பப்படும் பொழுதுதான் அது சரியாக மாறுகின்றது. Otherwise, people they put that tendency toward political leaders. அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக மக்கள் வந்து இது போன்ற அரசியல் தலைவர்களின் மீது இந்த எண்ணத்தை வந்து வளர்த்து கொள்கிறார்கள். Or cricket stars. அப்படி இல்லைன்னா வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய வீரர்கள் மீது அவங்க வந்து இந்த எண்ணத்தை வளர்த்து கொள்கிறார்கள். Or in other parts of the world, soccer stars. இல்லை மற்ற உலகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்பந்து விளையாட்டு வீரர்கள் மேலே வந்து வளர்த்துக்கிறாங்க. Or movie stars. அப்படி இல்லை அப்படின்னா இது போன்ற வந்து படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் மீது. But we should really fix our attention on Krishna Chandra. Forget all the stars and go to the moon, Krishna. ஆனால் நம்மளுடைய எண்ணம் அனைத்துமே வந்து கிருஷ்ணரின் மீது கிருஷ்ணச்சந்திரன் மீது தான் வந்து வைக்கப்பட வேண்டும். So the whole point of Vishnu Sahasranama we can say is to say it's him, Krishna. இங்க வந்து மொத்த இந்த விஷ்ணு சகஸ்ரநாமமே என்ன விஷயத்தை வந்து கூற வருகின்றது அப்படின்னா அந்த நபர் வேற யாரும் இல்ல கிருஷ்ணர். Kim means what? கிம் அப்படின்னா வந்து என்ன. And it's the commentators they interpret this to say that he is the one, Vishnu is the one about whom all questions are asked by seekers of truth. அதாவது இதற்கு வந்து மொழிபெயர்க்கக்கூடிய அந்த நபர்கள் இதற்கு வந்து என்ன வந்து சொல்கிறார்கள் அப்படின்னா யார் அந்த நபர் எந்த நபரிடம் உண்மையை தேடக்கூடிய நபர்கள் வந்து சென்றடைகிறார்களோ அந்த நபர் அப்படின்ட்டு இதற்கு வந்து மொழிபெயர்க்கிறார்கள். Just like I was quoting there from Gita, Kim Tat Brahma. What is that Brahma? இப்போ வந்து நான் வந்து பகவத்கீதையில இருந்து மேற்கோள் காமித்தேன் கிம் தத் பிரம்ம அதாவது யார் அந்த பிரம்மன். So all the questions, where is he? What is he? What are his qualities? Who is he? இது போன்ற கேள்விகள் அவர் எங்க இருக்கிறார் அவர் யார் அவருடைய குணங்கள் என்ன. Baladev Vidyabhushan, he's in this section of names he's referring to various philosophers. பலதேவ் வித்யாபூஷன் இந்த பெயர்ல வந்து பல்வேறு தத்துவவாதிகளை பற்றி இங்க வந்து பேசுகிறார். And he said Vishnu is the one to be inquired into by all philosophers. அவர் இங்க என்ன சொல்றார் அப்படின்னா விஷ்ணுவிடம் தான் அனைத்து தத்துவவாதிகளுமே கேள்வி ஞானத்தை வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். And in this regard, as do all the other commentators on this name, he quotes from Chandogya Upanishad. இதை வந்து விளக்குவதற்காக எல்லா வந்து நபர்களுமே வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல இருந்து இங்க வந்து மேற்கோள் வந்து காட்டுகிறார்கள். Son Vaishnavya sa vijigyasitva. Son Vaishnavya sa vijigyasitavyaha. Yeah, the supreme soul should be sought and inquired into. அந்த முழுமுதற் கடவுளே அந்த பரமாத்மாவே நம்ம வந்து எல்லா கேள்விகளையும் அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். Satyadeva Vashishta comments, Prichati iti kim, Prichata iti va kim. He who asks is Kim, or he about questions are asked is also him. இங்க ஸ்ரீ சத்யதேவ் வசிஷ்டா அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் ஒருத்தர் கேட்கிறாரோ அவர் வந்து கிம் அப்படி இல்லனா யாரை பற்றி அங்க வந்து கேட்கப்படுகின்றதோ அந்த நபரும் வந்து கிம் அப்படின்னு சொல்கிறார். Now
these are two possible meanings of the word, but particularly Bhagavan is the one to be asked about. He's not the one who's asking. He's the one we should be asking about him. இந்த இரண்டுமே இதற்கான அர்த்தங்களாக இருக்கலாம். ஆனால் வந்து இங்க பகவானை பற்றி தான் நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பகவான் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. In other words, all persons who are seeking for the truth, they are asking questions. Their questions should lead to that point. வேறு விதமாக கூறினால் எந்த ஒரு நபர் சத்தியத்தை வந்து தேடிக்கொண்டு போறாரோ அந்த நபரை அதாவது பகவானை நோக்கி தான் அந்த கேள்விகள் அனைத்துமே வந்து நகர்த்தி செல்லப்பட வேண்டும். Atato Brahma Jignasa. The entrance to spiritual life is to ask questions about the ultimate truth, Brahma. ஆன்மீக வாழ்க்கையுடைய அந்த அடிப்படையான விஷயமே அந்த பிரம்மனை பற்றின கேள்விகளை வந்து எழுப்புவதில் தான் தொடங்குகின்றது. And as many of the commentators on Vedanta Sutras, beginning with Shankara, states that even to come to the level of asking that question, or to be able to begin to understand the answer, one has to be fixed in dharma. ஆனால் வேதாந்த சூத்திரத்திற்கு வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த கேள்வியை வந்து எழுப்பக்கூடிய நிலைக்கு வருவதற்கே ஒரு நபர் குறைந்தபட்சம் அடிப்படையில் தர்மத்தை வந்து கடைபிடித்திருக்க வேண்டும். With the Shankara stands against the Mimamsakas, who their position is atato dharma jignasa. Now we should inquire into dharma. ஆனால் இங்க வந்து சங்கரர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீமாம்சகர்களுக்கு எதிராக வந்து இங்க வந்து சொல்கிறார். ஏன்னா மீமாம்சகர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா அதாதோ தர்ம ஜிக்ஞாசோ. But Shankara, he doesn't reject the concept of dharma, but that ultimately it should lead to inquiry into the absolute. இங்க வந்து சங்கரர் வந்து தர்மத்தை வந்து நிராகரிப்பது கிடையாது. அதற்கு மாறாக நம்மளுடைய அனைத்து கேள்விகளுமே இறுதியில் அந்த முழுமுதற் கடவுளை வந்து சார்ந்து இருக்க வேண்டும். So all questions that are asked by persons who are mumukshavaha, those who are desiring liberation, those questions should be directed to him. மோட்சத்தை விரும்பக்கூடிய நபர்கள் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே அந்த பரம்பொருளை வந்து நாடி இருக்க வேண்டும். Because the spiritual path leads to him ultimately. ஏனென்றால் இந்த ஆன்மீக பாதை இறுதியில் நம்மை அங்கதான் வந்து கொண்டு செல்ல போகின்றது. In one sense, everyone is searching for Krishna. ஒரு விதத்தில் கூற வேண்டும் அப்படின்னா எல்லாரும் கிருஷ்ணரை தான் வந்து தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். That statement, everyone is searching for Krishna, that is found in Srila Prabhupada's purport to Bhagavad Gita chapter 4 text 11. இந்த அதாவது எல்லா நபர்களுமே கிருஷ்ணரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற இந்த வாக்கியமானது ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரையில வந்து வருகின்றது. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் Ye yatha mang prapadyante tangs tathaiva bhajamyaham mama vartmanu vartante manushya partha sarvashaha. That Krishna says that as people approach me, I reciprocate. அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை வந்து நாடுகிறார்களோ அதற்கேற்ற மாதிரி அவரும் வந்து அந்த பக்தரிடம் உருவாடுகிறார். Everyone is on the path that I set. எல்லா நபர்களுமே அந்த பாதையில் தான் வந்து இருக்கிறார்கள். So in one sense everyone is searching for Krishna. அந்த விதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நபர்களுமே கிருஷ்ணரையே வந்து தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். We are all searching for something. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக வந்து தேடிக்கொண்டு இருக்கின்றோம். That search ends in full satisfaction in Krishna. ஆனால் அந்த தேடலானது முழு திருப்தியோட எப்ப முடிவடையும் அப்படினா கிருஷ்ணரிடம் தான் அது முடிவடையும். The Satyadeva Vasishta gives an alternative derivation to this name. ஸ்ரீ சத்யதேவ வசிஷ்டா இந்த வார்த்தைக்கு இன்னொரு விதமான அர்த்தத்தையும் இங்க வந்து கூறுகிறார். Which is very similar, but it's derived from a different Sanskrit root.
அதுவும் வந்து நம்ம முன்னாடி பேசினதற்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் வந்து அதோடைய அந்த மூல வேரானது கொஞ்சம் வந்து மாற்றி He பிரிக்கப்பட்டிருக்கின்றது. is the one about whom questions are asked. அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவரை பற்றி தான், அந்த நபரை பற்றி தான் வந்து கேள்விகள் வந்து எழுப்பப்படுகின்றது. When we're asking Kim Tat Brahma, what is that Brahma that Krishna is referring to? அதாவது நம்ம வந்து இங்க கிம் தத் பிரம்மா அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப அந்த கேள்விகள் வந்து யாரை நோக்கி இருக்கின்றதோ, Actually, we're asking, who is he? முதல்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னா யார் அவர், Where is he? அவர் எங்க இருக்கிறார். But all the questions begin with what? What is the nature of the ultimate reality? ஆனால் அனைத்து கேள்விகளுமே எதுல ஆரம்பிக்கின்றது அப்படின்னா அந்த அந்த சத்தியத்துடைய அந்த உண்மை நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியில தான் ஆரம்பிக்கின்றது. And all such inquiries end up with him when we come to realize that he is the ultimate answer to every inquiry. அது மாதிரி நம்ம வந்து தேடுறச்ச நம்மளுடைய அனைத்து கேள்விகளோட முடிவு வந்து கடைசியில கிருஷ்ணரிடம் வந்து முடிவடைகின்றது. அப்ப நம்ம வந்து புரிந்து கொள்கின்றோம் இந்த அனைத்து கேள்விகளுக்கான பதில் வேற யாரும் இல்ல, கிருஷ்ணர் தான். In this regard, I'm going to read from Srimad Bhagavatam, Canto 1, Chapter 2, Text 5. இந்த விஷயம் சம்பந்தமாக நான் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து படிக்கின்றேன். முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். Munaya sadhu prishtoham bhavadbhya lokamangalam yat krito krishna samprashno yena atma suprasidati. O sages, this is Sutta speaking to the sages headed by Shaunak. O sages, I have been justly questioned by you. Your questions are worthy because they relate to Lord Krishna and so are of relevance to the world's welfare. Only questions of this sort are capable of completely satisfying the self. இந்த ஸ்லோகமானது சூத கோஸ்வாமி அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு வந்து பேசக்கூடிய ஸ்லோகம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முனிவர்களே, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்னிடம் கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி. ஏனென்றால் இந்த கேள்வி வந்து கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விக்கான பதில் உலகத்திற்கே நன்மையை பயக்கக்கூடியது. இத்தகைய கேள்விகளை வந்து கேட்பதன் மூலமாகவே ஒரு நபர் முழுமையான முறையில் திருப்தி அடைய முடியும். I'll read the purport also by Srila Prabhupada. இப்பொழுது ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரையும் நான் இங்க வந்து படிக்கின்றேன். Do you have the Bhagavatam here, first canto in Tamil? Do you read Tamil? That would make it much easier. I mean, obviously you speak Tamil, but there are many people also who speak but they don't read. So that's why I'm asking. But probably to be able to translate so well, you need to read also. Okay, if you can find the first canto, that would be very helpful. Okay, I'll read the whole purport first. It's very appropriate to this question, to this name of, or this subject of questions. Srila Prabhupada writes, since it has been stated herein before that in the Bhagavatam the absolute truth is to be known, the questions of the sages of Naimisharanya are proper and just because they pertain to Krishna, who is the Supreme Personality of Godhead, the absolute truth. In the Bhagavad Gita, chapter 15, text 15, the personality of Godhead says that in all the Vedas there is nothing but the urge for searching after him, Lord Krishna. Thus, the questions that pertain to Krishna are the sum and substance of all the Vedic inquiries. The whole world is full of questions and answers. The birds, beasts, and men are all busy in the matter of perpetual questions and answers. In the morning, the birds in the nest become busy with questions and answers, and in the evening also the same birds come back and again become busy with questions and answers. The human being, unless he is fast asleep at night, is busy with questions and answers. The businessmen in the market are busy with questions and answers. Wo cheez ka
Kya bhav hai? Like this, questions and answers. The businessmen in the market are busy with questions and answers, and so also the lawyers in the court, and the students in the schools and colleges. The legislators in the parliament are also busy with questions and answers, and the politicians and the press representatives are all busy with questions and answers. Although they go on making such questions and answers for their whole lives, they are not at all satisfied. Satisfaction of the soul can only be obtained by questions and answers on the subject of... Any clues? Krishna. Krishna is our most intimate master, friend, father or son, and object of conjugal love. Forgetting Krishna, we have created so many objects of questions and answers, but none of them are able to give us complete satisfaction. All things but Krishna give temporary satisfaction only. So, if we are to have complete satisfaction, we must take to the questions and answers about Krishna. We cannot live for a moment without being questioned or without giving answers, because the Srimad Bhagavatam deals with questions and answers that are related to Krishna. We can derive the highest satisfaction only by reading and hearing this transcendental literature. One should learn the Srimad Bhagavatam and make an all-around solution to all problems pertaining to social, political, or religious matters. Srimad Bhagavatam and Krishna are the sum total of all things. பொருளுரை பாகவதத்திலிருந்து அறியப்பட வேண்டியவர் பரமசத்தியமான கிருஷ்ணரே என்று முன்பே இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நைமிஷாரண்ய முனிவர்களின் கேள்விகள் பரமபுருஷ பகவானும் பரமசத்தியமுமான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியவையாக இருப்பதால் அவை தகுதியும் நியாயமும் கொண்டவை என ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எல்லா வேதங்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தேடி அலைவதற்குரிய தூண்டுதலை தவிர வேறொன்றும் இல்லை என்பது என்று பகவத்கீதையில் 15:15 பரமபுருஷர் கூறுகிறார். இவ்வாறாக எல்லா வேத விசாரணைகளுக்கும் கருப்பொருளாக இருப்பது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்விகளே ஆகும். முழு உலகமும் கேள்வி பதில்களால் நிறைந்துள்ளது. பறவைகள், மிருகங்கள் மற்றும் மனிதன் ஆகிய அனைவரும் இடைவிடாத கேள்வி பதில்கள் எனும் விவகாரத்தில் ஓயாமல் ஈடுபட்டுள்ளனர். காலை நேரத்தில் கூடுகளில் உள்ள பறவைகள் கேள்வி பதில்களால் சுறுசுறுப்படைகின்றன. மேலும் மாலை நேரத்திலும் கூட அதே பறவைகள் கூட்டிற்கு திரும்பி வந்ததும் மீண்டும் கேள்வி பதில்களால் சுறுசுறுப்படைகின்றன. மனிதனோ இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலின்றி பலவிதமான கேள்வி பதில்களில் ஓயாமல் ஈடுபடுகிறான். வியாபாரிகளும் கேள்வி பதில்களில் சுறுசுறுப்பாக உள்ளனர். அதே போலதான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்களும் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி மாணவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட கேள்வி பதில்களில் ஓயாமல் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் கூட இடைவிடாமல் கேள்வி பதில்களில் மூழ்கியுள்ளனர். வாழ்நாள் முழுவதும் இத்தகைய கேள்வி பதில்களில் அவர்கள் மூழ்கி இருப்பினும் இதனால் அவர்கள் சிறிதும் திருப்தி அடைவதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்வி பதில்களால் மட்டுமே ஆத்மா திருப்தி அடைய முடியும். கிருஷ்ணரே நமது மிக நெருங்கிய தலைவரும் நண்பரும் தந்தை அல்லது மகனும் மற்றும் இல்லற அன்பின் இலக்கும் ஆவார். கிருஷ்ணரை மறந்து பற்பல கேள்வி பதில்களுக்குரிய விஷயங்களை நாம் உருவாக்கியுள்ளோம். ஆனால் அவற்றில் எதுவும் நமக்கு முழு திருப்தியை அளிக்கக்கூடியவை அல்ல. கிருஷ்ணரை தவிர மற்ற எல்லா பொருட்களுமே தற்காலிகமான திருப்தியை மட்டுமே அளிக்கக்கூடியவை ஆகும். ஆகவே பூரண திருப்தியை பெற கிருஷ்ணரை பற்றிய கேள்வி பதில்களில் நாம் ஈடுபட வேண்டும். கேள்வி கேட்கப்படாமலோ அல்லது பதிலளிக்காமலோ ஒரு நொடி நேரமும் நம்மால் வாழ முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணருக்கு சம்பந்தம் உள்ள கேள்வி பதில்களை கொண்டதாக இருப்பதால்
உன்னதமான இந்த இலக்கியத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் மட்டுமே மிக உயர்ந்த திருப்தியை நம்மால் பெற முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றுணர்வதால் சமூக, அரசியல் அல்லது சமய விவரங்களை பற்றிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பூரணமான தீர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஸ்ரீமத் பாகவதமும் கிருஷ்ணருமே எல்லா பொருட்களிலும் உள்ள சாராம்சமாக உள்ளனர். Bhagavan is called Kim, பகவான் இங்க கிம் அப்படின்னு சொல்லப்படுகிறார், which means he whose nature is contemplated on by those who seek the truth. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நபரை பற்றி அந்த உண்மை அந்த பரம சத்தியத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ, Because it is by knowing this truth that everything there is to be known is known. ஏனென்றால் இந்த சத்தியத்தை உண்மையை புரிந்து கொள்வதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவோ அவை அனைத்துமே தெரிந்து கொள்ளப்படுகின்றது. That's an important statement from Mundaka Upanishad, which I'll quote a little later. இந்த வாக்கியமானது முண்டக உபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியம். இதை நான் அப்புறம் மேற்கோள் காமிக்கின்றேன். That which is beyond time, beyond space, beyond thought, which never changes and is eternal, which is beyond the reach of the senses, and is only reached by true devotion and meditation, which is in everything and everywhere, is the ultimate answer to all questions asked by those who seek the truth. எந்த ஒரு நபரோட இயற்கை நேரத்திற்கும் காலத்திற்கும் இவை அனைத்திற்குமே அப்பாற்பட்டு இருக்கின்றதோ, எந்த ஒரு விஷயத்தோட இயற்கை நித்தியமாக எந்த விதமான ஒரு மாற்றத்திற்கும் உட்படாமல் இருக்கின்றதோ, எந்த ஒரு இயற்கை நம்மளுடைய புலன்களால் நாட முடியாதோ, வெறும் நம்மளுடைய தூயமான பக்தியினால் மட்டுமே நாட முடிகின்றதோ, அந்த சத்தியம்தான், அந்த உண்மைதான் அனைத்திற்குமான பதில். Parashara Bhatta gives pretty much the same understanding. பராசர பட்டரும் இதே போன்ற ஒரு விளக்கத்தை தான் இங்க கொடுக்கின்றார். He is inquired into by all those who are desirous of knowing the ultimate objects of their desire without any motive. So the important extra point he makes is that especially he becomes known to those who have no other motive than to know him and ultimately to serve him and love him. இவர் இங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கேயும் அதே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார். எந்த ஒரு நபர்கள் இந்த இறுதியான ஒரு இலக்கை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, இதுல ஒரே ஒரு விஷயம்தான் அவர் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, எந்த விதமான வேற ஒரு ஆசைகளும் இன்றி, நோக்கமும் இன்றி, வேற எந்த ஆசைகளும் இன்றி, அவரை அறிய வேண்டும் அப்படின்ற ஆசையை தவிர வேற எந்த ஆசையும் இன்றி எந்த ஒரு நபர் முயற்சி செய்கிறாரோ அந்த நபர் தான் கிம் அப்படின்னு இங்க சொல்கிறார். Sri Shankaracharya, he interprets all these names, this particular series of names, to mean Brahman, which is it's a bit complex, not exactly the same as his concept of the person Krishna. இங்க சங்கரர் எப்படி இதை விளக்குகிறார் அப்படின்னா, இந்த பெயர் பிரம்மனை குறிப்பதாக அவர் விளக்குகிறார். இதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். The sound on this mic could be reduced a little bit. Yeah, I know, but it could be lower because he's quite loud. If you've got something good to say it loudly. We're talking about Krishna, but physically it's a bit loud. So Shankara says, Sarva Purushartha Rupa Dvat Brahmaiva Vicharyang Iti Brahma Kim. Brahma is the supreme goal among all aims of life. வாழ்க்கையோட எல்லா குறிக்கோள்களிலும் மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடியது பிரம்மன். He or Brahma is to be inquired into, and therefore is called Kim. அந்த பிரம்மனை பற்றி தான் நாம் அனைவருமே கேள்விகளை எழுப்ப வேண்டும். அந்த காரணத்தினால் தான் அவருடைய பெயர் கிம். The Purusharthas are generally understood to mean Dharma, Artha, Kama and Moksha.
பொதுவாக இந்த புருஷார்த்தங்களாக வந்து புரிந்து கொள்ளப்படக்கூடியது என்ன அப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். So ultimately, Shankara says we have to inquire about Brahma. அதுல இறுதியாக சங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம அந்த பிரம்மனை பற்றின கேள்விகளை எழுப்ப வேண்டும். In this regard, Shankara quotes from the Bhagavad Gita, Arjun asking, and I already quoted this, but we'll quote it again in this context. இந்த இடத்தில் வந்து சங்கரர் அர்ஜுனன் கூறிய ஸ்லோகத்தை பகவத்கீதையிலிருந்து அதே ஸ்லோகத்தை இங்க வந்து மேற்கோள் காட்டுகிறார். King tad brahma kim adhyatmam kim karma purushottama adhibhutam cha kim proktam adhidaivam kim uchyate. Note that there are 1, 2, 3, 4, 5 usages of the word kim in this verse. நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் கிம் அப்படின்ற வார்த்தை 5 இடத்தில் வந்து உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. Now I'll give Srila Prabhupada's translation of this, which is not based on Shankara's rendition of it. நான் இப்போ வந்து இதற்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த மொழிபெயர்ப்பை வந்து சொல்கின்றேன். இதற்கும் சங்கரர் சொன்னதுக்கும் சம்பந்தம் கொஞ்சம் கம்மி தான். Arjuna inquired, O my Lord, O Supreme Person, what is Brahman? What is the Self? What are fruitive activities? What is this material manifestation? And what are the demigods? Please explain this to me. அர்ஜுனன் வந்து கேட்கிறார், பகவானே, பிரம்மன் என்றால் என்ன, நான் என்றால் என்ன, பலநோக்கு செயல்கள் என்றால் என்ன, இந்த பௌதீக பிரபஞ்சம் என்றால் என்ன, தேவர்கள் என்றால் என்ன, தயவு செய்து இதை எனக்கு வந்து விளக்கி கூறுங்கள். In the Shastra there are so many kim 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 kim. They will come again and again. நம்ம சாஸ்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த கிம் 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 அப்படின்ற வார்த்தைகள் பல இடத்துல வந்து கொண்டே இருக்கின்றது. Satyadeva Vashishta gives some quotes from the Rig Veda which asks similar rhetorical questions about Brahman. சத்யதேவ வசிஷ்டர் இங்க மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிக்வேதத்துல இருந்து மேற்கோள் காட்டுகிறார். இங்கவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் வந்து எழுப்பப்படுகின்றது பிரம்மனை நோக்கி. Ambakim asit gahanam gambhiram. Was water there? The water which is unfathomed and deep. அதாவது எல்லைக்கு உட்படாத ஆழமான ஒரு நீர் இருக்கின்றதா? Kuta ajata kuta iam visrishtihi. Whence was it born and whence comes this creation? It refers to Brahman, Krishna. இது பிரம்மனை வந்து குறிக்கின்றது, கிருஷ்ணரை குறிக்கின்றது. இது எப்பொழுது வந்து பிறந்தது, இதற்கு வந்து எப்பொழுது வந்து இந்த விஷயம் வந்து தோன்றியது? Yosyadhyaksha parame vyoman. He whose eye controls the world in the highest heaven, he verily knows it, or perhaps he knows not. எவரோட கண் அசைவுகளால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கலோகங்களும் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது. அவர் அதை வந்து தெரிந்தே செய்கிறார் அல்லது தெரியாமலும் வந்து செய்கிறார். Now you might have noticed in the last 2 quotes given from Rig Veda, the word kim is not directly seen there. நம்ம இந்த கடைசியா சொன்ன இந்த 2 மேற்கோள்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க கிம் அப்படின்ற அந்த வார்த்தை நேரடியாக வந்து உபயோகிக்கப்படவில்லை. But the point is that all questions, they are meant to ultimately lead to him. ஆனால் இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அனைத்து கேள்விகளுமே இறுதியில் அவரிடம் சென்றுதான் முடிவடைகின்றது. In this regard, I would like to read again from Bhagavad Gita. இந்த விஷயத்தை விளக்குவதற்கு மறுபடியும் நான் பகவத்கீதையிலிருந்து படிக்கின்றேன். Chapter 7, text 2. 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். Jnanam tehang savigyanam idam vakshyamya sheshatah yajgyatva neha bhuyo nyaj gyatavyam avasishyate. I, Krishna says to Arjuna, I shall now declare unto you in full this knowledge both phenomenal and numinous. This being known, nothing further shall remain for you to know. இங்க வந்து கிருஷ்ணர் இந்த விஷயத்தை வந்து அர்ஜுனர் கிட்ட வந்து கூறுகிறார். நான் இப்பொழுது இந்த உலகத்தை பற்றின அனைத்து விஷயங்களையுமே நான் உனக்கு வந்து அந்த ஞானத்தை வந்து கொடுக்கின்றேன். இதை வந்து தெரிந்து கொள்வதன் மூலமாக உனக்கு மேற்கொண்டு எந்த ஒரு விஷயமும் தெரிந்து கொள்வதற்கான அவசியமுமே இருக்காது.
These are very specific terms in Western philosophy, phenomenal and numinous. இந்த இரண்டு வார்த்தைகள் ஆ, Yeah, I know. Well, it's how Srila Prabhupada is rendering jnana and vijnana. சில பிரபுபாதர் அந்த இரண்டு வார்த்தைகளை ஞானம் You மற்றும் can't really translate it into Tamil because you have to say the word phenomenal and numinous in Western philosophy. And once you translate it in Tamil, it's not in Western philosophy anymore. ஃபினாமினல் மற்றும் இந்த Just like you see in science books, it may be written in Tamil. I don't think they hardly write, but they'll put so many English. You'll see the Tamil script or the Hindi script, and they'll put English words in English script in between technical terms. நம்ம பார்க்கலாம் சில இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புஸ்தகங்களே இருந்தால் கூட தமிழ் வார்த்தைகளே எழுதப்பட்டிருந்தால் கூட ஆனால் அது வந்து ஒரு ஆங்கில சொல்லாக இருக்கும். ஸோ அதே போல் இதுவும் வந்து இங்கே சொல்லப்படுகின்றது. ஸோ இந்த ஃபினாமினல் மற்றும் இந்த நூமினஸ் அப்படின்ற இந்த வார்த்தையானது மேற்கத்திய தத்துவவாதிகளால் அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுகின்றது. But as we shall see from the purport, Srila Prabhupada, he's using them to mean that jnana means knowledge of this world, and vijnana means knowledge of the spiritual. ஆனால் சில பிரபுபாதர் அதற்கு இங்கே மொழிபெயர்ப்பாக இரண்டு வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறார், ஞானம் மற்றும் விஞ்ஞானம். ஞானம் அப்படின்னா இந்த உலகத்தை பற்றின அறிவு, விஞ்ஞானம் அப்படின்னா ஆன்மீக உலகத்தை பற்றின அறிவு. This word numinous, actually, it's quite very technical language, and most English speakers probably wouldn't know it. I mean, native English speakers wouldn't know it. இந்த நூமினஸ் அப்படின்ற இந்த வார்த்தையானது ரொம்ப ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு வார்த்தை. பெருவாரியான ஆங்கிலம் பேசக்கூடிய நபர்கள் கூட இதை வந்து அதிகமாக பயன்படுத்துவதோ அதை பற்றி தெரிந்து வைத்திருப்பதோ கிடையாது. Even phenomenal in this context, they wouldn't know what it means. They say, "Oh, something's phenomenal." That means it's something marvelous, awesome is the fashionable word at the moment. இந்த ஃபினாமினல் அப்படின்ற வார்த்தையை கூட அவங்க பெரிய அளவில் வந்து உபயோகிக்கிறது கிடையாது. அப்படியே உபயோகித்தாலும் அவர்கள் எதை வந்து சொல்கிறார்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் ஊட்டக்கூடிய சில விஷயங்களை அவங்க வந்து ஃபினாமினல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So Srila Prabhupada writes, complete knowledge includes knowledge of the phenomenal world. That means the material world, the spirit behind it, and the source of both of them. இங்க பொருளுரையில் சில பிரபுபாதர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, முழுமையான ஞானம் வந்து மூன்று விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த உலகத்தை பற்றின ஞானம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட், அந்த சக்தி, அந்த ஆத்மாவை பற்றின ஞானம். That's the first sentence of the purport to this verse. மற்றும் அந்த இரண்டிற்கும் மூலமாக இருக்கக்கூடியதை பற்றின ஞானம், இதுதான் வந்து சில பிரபுபாதர் அதுல முதல் வாக்கியமாக வந்து எழுதுகிறார். Here, give this Bhagavatam. It's not so good to put on your leg. And I'll skip through the purport and come to the last 3 sentences. இப்ப பர்போர்ட் வந்து கொஞ்சம் தாண்டி போய் கடைசி 3 வாக்கியங்களை மட்டும் நம்ம வந்து படிக்கலாம். Therefore, Srila Prabhupada writes, one should be intelligent enough to know the source of all knowledge, who is the cause of all causes and the only object for meditation in all types of yoga practice. When the cause of all causes becomes known, then everything knowable becomes known and nothing remains unknown. And I said I'd quote Mundaka Upanishad. Srila Prabhupada quotes it here. Yeah. The Vedas, Mundaka Upanishad, say, Kasminno bhagavo vigyate sarvamidang vigyatam bhavate iti. இங்க சில பிரபுபாதர் பொருளுரையில வந்து எழுதுகிறார், எனவே புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அனைத்து விஷயத்திற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தோட ஞானத்தை வந்து தேட வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய நபர், அனைத்து யோகிகளுடைய தியானத்திற்கான அந்த மூலப்பொருளாக இருக்கக்கூடிய நபர். எப்பொழுது இந்த அனைத்து காரணத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு நபர் வந்து தெரிந்து கொள்கிறாரோ, அப்பொழுது அவர் என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும், அனைத்து ஞானத்தையுமே பெற்ற நபராக மாறுகிறார். அவர் மேற்கொண்டு எந்த விதமான விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் வந்து இல்லாமல் போய்விடுகின்றது. வேதங்களில் முண்டக உபநிஷத்தில் இது வந்து சொல்லப்படுகின்றது. And Srila Prabhupada doesn't give the translation here, but that's the meaning. I mean, it's a question.
what is that subject by knowing which everything will be known? இங்க சில பிரபுபாதர் இங்க அதற்கு விளக்கம் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு கேள்வியின் வடிவில் வந்து கொடுக்கிறார். எந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்வதன் மூலியமாக அனைத்து விஷயங்களையுமே நம்ம வந்து தெரிந்து கொள்கின்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட முடிக்கிறார். That's a very intelligent question, isn't it? இது ரொம்ப ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி இல்லையா? What is that one thing by knowing which we know everything? எந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்வதன் மூலியமாக அனைத்து விஷயங்களுமே நம்ம வந்து தெரிந்து கொண்டதுக்கு சமமாக மாறுகின்றது? The answer in a general sense is Brahma. பொதுவான ஒரு விதத்தில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னா அதற்கான பதில் பிரம்மன். And in a specific sense is Krishna. ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னா அதற்கான பதில் கிருஷ்ணர். I'll quote now from Bhagavatam, from the teachings of Rishabhadev. இப்பொழுது பாகவதத்திலிருந்து ரிஷபதேவருடைய உபதேசங்களிலிருந்து நான் மேற்கோள் காமிக்கின்றேன். Which Srila Prabhupada would often quote. இதை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டியிருக்கிறார். Parabhavasthavada bodha jato yavanna jignyasata atmatattvam. One's whole life is completely, all one's endeavors are defeated and one's life is completely useless as long as within oneself questions do not arise concerning Atma Tattva. How do you translate Atma Tattva in English? The knowledge of spirit, the subject of spirit. இந்த ஸ்லோகத்தோடைய மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆத்ம தத்துவத்தை பற்றின விசாரணையில் ஈடுபடாத பட்சத்தில், அதாவது ஆத்மாவை பற்றின ஞானத்தை வந்து தேடாத பட்சத்தில் அவர் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வந்து தோல்வியில் தான் வந்து முடிவடைகின்றது. So we can understand the importance of this name Kim. We should ask, we should be inquisitive. நம்ம வந்து இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம் இந்த வார்த்தையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதை. நம்ம வந்து கிம், அதாவது கேள்விகளை எழுப்ப வேண்டும், அப்பொழுதுதான் வந்து புரிந்து கொள்ள முடியும். We should know what to be inquisitive about. எதை பற்றின கேள்விகள் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். Another commentator on Vishnu Sahasranam, Krishna Datta Bharadvaj, gives a quite different interpretation of the name Kim. கிருஷ்ண தத்துவ தத்த பரத்வாஜ் அப்படின்ற ஒருத்தர் இந்த கிம் அப்படின்ற வார்த்தைக்கு வேறு விதமான, முற்றிலுமாக வேறு விதமான ஒரு அர்த்தத்தையும் இங்க வந்து கூறுகிறார். He whose praise is sung by his devotees. யாரோடைய பிரார்த்தனைகள் அவருடைய பக்தர்களால பாடப்படுகின்றதோ அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். So practically the whole Vishnu Sahasranam is praise of the Supreme Lord by reciting his glorious names. செயல் ரீதியாக சொன்னோம் அப்படின்னா இந்த முழு விஷ்ணு சகஸ்ரநாமமே பகவானுடைய அந்த குணங்களை வந்து போற்றி பாடுவதுதான். His very names invoke his praise. அவருடைய நாமங்களே பிரார்த்தனைகளாக வந்து மாறுகின்றது. Some people, if you invoke their name, it invokes the opposite. ஆனால் பொதுவாக சில நபர்களுடைய பெயர்களை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அந்த பெயர்கள் நேர் எதிர்மாறானதாக இருக்கின்றது. Well, let's give a positive example first of all. இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை முதல்ல வந்து கொடுக்கலாம். Positive but meaningless. ஒரு நல்ல உதாரணம் தான், ஆனா அதுக்கு வந்து பெருசா பொருள் இருக்காது. If you see a young boy is playing, he's a good cricket player, you'll say, "Oh, you're a new Tendulkar." உதாரணத்துக்கு ஒரு சின்ன சிறுவனை வந்து பார்க்கிறோம், அவர் வந்து நல்லா வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம், நீ தான் வந்து இப்ப புதிய டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு. So if you, that very name, implicit in the name is praise because he's considered a great person. ஏன் அப்படின்னா அந்த பெயரை உபயோகப்படுத்துறனாலே அது அவருக்கு வந்து ஒரு புகழை வந்து கொடுக்கின்றது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு நல்ல விளையாட்டு வீரர் அப்படின்றது அந்த பெயரிலே தெரிய வருகின்றது. Although if we come in 10 or 15 years and say you're a new Tendulkar and say who, what, they'll have forgotten. The next generation won't know. ஆனா இப்போ ஒரு 15 வருஷம் கழிச்சு நம்ம வந்து இதே இந்த டெண்டுல்கர் அப்படின்ற வார்த்தையை வந்து உபயோகித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பெயர் வந்து ஞாபகம் இருக்க போறதே கிடையாது. Probably they're already forgetting, must be. As soon as they retire, immediately they start the forgetting process begins. எப்ப வந்து அவங்க வந்து அதுல இருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அப்பொழுதே அவர்களை பற்றின அந்த மறதி அப்படின்றது மக்களிடையே வந்து ஆரம்பித்து விடுகின்றது. Anyway, you get the idea. இதுல இருந்து நீங்க வந்து புரிந்து கொள்ளலாம். In a negative way, this example won't work in Tamil, but it works in English.
இதை வந்து கொஞ்சம் வந்து வேறு விதமாக வந்து கூறணும் அப்படின்னா அந்த உதாரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து இது வந்து வேலை செய்யுமா அப்படின்றது தெரியல, பட் ஆங்கிலத்தில் இது நல்லாவே வேலை செய்யும். One of an English word for traitor is quisling. Yeah, quisling. ஏமாற்றக்கூடிய ஒரு நபருக்கு ஆங்கிலத்தில் வந்து குவிஸ்லிங் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கின்றது. Quisling was actually the name of a person. குவிஸ்லிங் அப்படின்றது ஒரு நபருடைய பெயர். He was the head of the Norwegian government. After Norway, he was Norwegian. He was head of the Norwegian government after Norway was invaded by the Nazis during the Second World War. அதாவது இது யாரோட பெயர் அப்படின்னா நாக்சிகள் வந்து நார்வே வந்து படையெடுப்பதற்கு முன்னாடி அங்க இருந்த தலைவருடைய பெயர். And he thought, yeah, great, let's all be Nazis and cooperate with the Germans. And his countrymen mostly all hated him. When the Nazis were defeated, not by the Norwegians, but by others, Quisling was executed for being a traitor. And the word Quisling has entered the English language as a synonym for traitor. அதாவது அவர் என்ன நினைத்தார் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து நாசிகளோட சேர்ந்து நம்ம எல்லாம் வந்து வாழ்வோம் அப்படின்னு வந்து நினைத்தார். ஆனால் பின்னாடி வந்து மற்ற நபர்களால் இந்த ஜெர்மன் பீப்புளெலாம் வந்து தோற்கடிக்கப்பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களே இவர் மேலே அதிருப்தி அடைந்தார்கள். இறுதியில் அவரே வந்து அவர் கொல்லப்பட்டார். ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குவிஸ்லிங் அப்படின்ற அந்த பெயரே வந்து ஏமாற்றுக்காரர் அப்படின்ற ஒரு அகராதியில் வந்து சென்று விட்டது. Maybe we should just move the mic back 6 inches or so. I mean, it's really my very sensitive ears or something. Yeah, go and sit next to that loud. Go and sit next to that loudspeaker over there. You could. It's time you got a job. You can when the electricity is down, you can be a loudspeaker. I got this because while in the beginning days in No, it's good. It's good. I used to be, when I was younger, I could speak without a mic. I could speak very easily to all the ladies back there. They could hear me very bad. I lost my voice at some point. நானும் சிறுவனா இருக்கப்ப ரொம்ப சத்தமா வந்து பேசினேன். அந்த கடைசி வரைக்கும் கூட கேட்குற அளவுக்கு பேசினேன். ஆனால் இப்போ என்னுடைய வாய்ஸ் வந்து போயிடுச்சு. So anyway, talking about Krishna, all his names, they automatically praise him. கிருஷ்ணருடைய நாமங்கள் அனைத்துமே தானாகவே அவரை வந்து புகழக்கூடியதாக இருக்கின்றது. If you call a young boy Tendulkar to praise his cricket abilities, then how great in cricketology, which is a word I just made up, cricket tattva, how great is Tendulkar? இப்போ ஒரு நபரை கூப்பிட்டு ஒரு சிறுவனை கூப்பிட்டு டெண்டுல்கரை பற்றி புகழ்ந்து பேசுங்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னா அவருடைய அந்த கிரிக்கெட் தத்துவம் வந்து எப்படி இருக்கின்றது அப்படின்றதை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். So how great is Krishna? All his names simply serve to praise him. அப்ப கிருஷ்ணர் எந்த அளவுக்கு உயர்ந்த நபர் அப்படின்னா அவருடைய பெயர்கள் அனைத்துமே அவருக்கு வந்து புகழை கொடுக்கக்கூடியது. From the Madhva Sampradaya, we have a completely different derivation. மத்வ சம்பிரதாயத்திலிருந்து முற்றிலுமான வேறுபட்ட ஒரு விளக்கம் வந்து இங்க கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. Vishnu is called Kim because he is the composer of the Puranas. விஷ்ணு வந்து கிம் அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர்தான் அனைத்து புராணங்களையுமே தொகுத்த ஒரு நபர். Exactly the derivation is not given, the Sanskrit derivation, but none of us here would understand it anyway, even if it was given. அங்க அந்த குறிப்பிட்ட அந்த சமஸ்கிருத விஷயங்கள் வந்து இங்கு கொடுக்கப்படவில்லை. அது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை நம்ம புரிந்து கொள்வாமா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விதான். In this regard, they quote from Vadiraj Tirtha, a great acharya of the Madhva Sampradaya. His comment under the Gita verse 14:18, Urdhvanga chanti satvastha
madhye tishtanti rajasaha jaghanya guna vritti stha adho gachanti tamasaha. Those in sattva gun, they go up. Those in rajagun, they remain in the middle level, and those in the abominable tamagun, they go down. இதை வந்து விளக்குவதற்காக ஸ்ரீ வாதிராஜ தீர்த்த அப்படின்ற ஒரு ஆச்சாரியர் வந்து பகவத்கீதை 14வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தை வந்து மேற்கோள் காமிக்கிறார். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகின்றது அப்படின்னா, எந்த ஒரு நபர் சத்துவகுணத்தில் இருக்கிறாரோ அவர் மேல் லோகங்களை அடைகிறார், ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய நபர் நடு உலகிலே வந்து வீற்றிருக்கிறார், தமோ குணத்தில் இருக்கக்கூடிய நபர் கீழ் லோகங்களை அடைகிறார் என்று சொல்லப்படுகின்றது. The English translation is given of Vadiraj Tirtha's commentary, which follows Madhva Siddhanta. இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பானது மத்வ சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. The sattvic souls go up by reaching moksha. சாத்விகமான ஆத்மாக்கள் மேல் நோக்கி சென்று மோட்சத்தை அடைகிறார்கள். Rajasic souls reach to swaga and back to earth. ராஜசிக ஆத்மாக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வர்க்கத்தை அடைந்து மறுபடியும் வந்து பூமிக்கு திரும்பி விடுகிறார்கள். Gata katam kama kama labhante, as stated in Gita. They go up to heaven, they go down, they go up, down, up, down, up, down, dung, 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 up and down like this. பகவத்கீதையில் சொன்னபடி அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேல் லோகங்களுக்கு செல்கிறார்கள், சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள், மறுபடியும் கீழே வருகிறார்கள். ஸோ மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அப்படின்னு வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. But the tamasic souls like Duryodhana, they go eternally to hell. ஆனால் துரியோதனனை போன்ற தமசீக ஆத்மாக்கள் வந்து நித்தியமான நரகத்திற்கு வந்து செல்கிறார்கள். This is Madhva Siddhanta. இது வந்து மாத்வ சித்தாந்தம். Some idea of fixed destiny. In this regard, Vadiraj Tirtha says that Vedvyas made 18 Puranas, and they're in 3 categories. You've all heard of this. There are the Sattvic Puranas, Rajasic Puranas, Tamasic Puranas. And our understanding with our Sampradaya is that people at different levels, the Vedas accommodate them so they can gradually be elevated. But the Madhva understanding is that the Sattvic Puranas, after helping people to go up, and then the Rajasic Puranas, those who are in Rajagun, they just stay within the material world. Those who are in Tamagun, they go to hell forever. So the Tamasic Puranas help people to go to hell forever. இங்க வாதிராஜர் it's very different. இங்க வாதிராஜர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வேதவியாசர் வந்து 18 புராணங்களை வந்து தொகுத்திருக்கிறார். அந்த 18 புராணங்கள்ல 6 புராணங்கள் 3 குணங்களாக வந்து சொல்லப்படுகின்றது. சாத்விக புராணங்கள், ரஜசிக புராணங்கள், தமசிக புராணங்கள். ஸோ அதில் வந்து என்ன சொல்லப்படுகின்றது அப்படின்னா, எந்த ஒரு நபர் சாத்விக புராணங்களை வந்து படிக்கிறாரோ அவர் வந்து மோட்சத்தை அடைகிறார். ராஜசிக புராணத்தை படிக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வரார். தமசிக புராணத்தை படிக்கக்கூடிய நபர்கள் நரகத்தை வந்து செல்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறார். And in this regard, the Puranas are listed. இந்த விஷயத்தை வந்து விளக்குவதற்காக இந்த புராணங்கள் அனைத்துமே இங்க வந்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. The Sattvic Puranas are சாத்விக புராணங்கள் Vishnu Purana, Naradiya Purana, Bhagavatam, that means Srimad Bhagavatam, Bhagavat Purana, Garuda Purana, Padma Purana, Varaha Purana. Then the Rajasic Puranas, Brahmanda Purana, Brahma Vaivarta Purana, Brahma Purana, Garuda Purana, Bhavishya Purana, Markandeya Purana. Tamasic Puranas, Matsya Purana, Kurma Purana, Linga Purana, Shaiva Purana, Skanda Purana, Agni Purana. And the Upapuranas, இப்பொழுது உப புராணங்கள் வந்து சொல்லப்படுகின்றது. Sattvic, Ganapati, Naradiya, Narasimha, Kapila, Nandi, and Vishnu Rahasya. Rajasic, these are Upapuranas. Durvasa,
Purana, Ambika, Kalika, Maricha, Maheshwara, Shaura, and Tamasic, Parashara, Mudgala, Sanat Kumara, Kumara, Brigu, and Kali. Hence Vishnu is called Kim. இந்த காரணத்தினால் விஷ்ணு கிம் என்று அழைக்கப்படுகிறார். Shri Vishnu Sahasranama Ki Jai. ஜெய். Vancha kalpa tarubhyascha kripa sindhubhyavacha patitanam pavanebhyo vaishnavebhyo namo namaha dante nidhaya churnakam padaya nipatya kritvacha kakushatamedadaham ravimi Hey sadhava sakala eva vihaya duranga ranga chanda charne kurutanuragaha